நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. நவம்பர் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். இந்த தேர்வு முடிவுகளை எப்படி பார்க்கலாம்? விவரம் என்ன? நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 ஆகியவற்றுடைய தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 4,25,000 பேர் எழுதிய தேர்வு முடிவுகள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கின்றது. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இந்த குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன்படி இந்த திருத்தப்பட்ட குறைந்தபட்ச மதிப்பெண் அடிப்படையில் இன்றைய தினம் தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்வு வாரியத்தை இந்த பணிகளுக்கான தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு நடத்தியது. அதே போல இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தேர்ச்சியில் இந்த தகுதி தேர்வை தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தேர்வு என்பதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதனால் இதற்கு விண்ணப்பித்த ஆசிரியருடைய எண்ணிக்கையும் அதிகமாக காணப்பட்டது. அதன்படி 1367 மையங்களில் நவம்பர் 15ஆம் தேதி தகுதி தேர்வு தாள் 1 அதே போல தொடர்ச்சியாக தேர்வுகள் நடைபெற்றது. இந்நிலையில்தான் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் என்பது கிட்டத்தட்ட 55% அல்லது 82 மதிப்பெண் என்று இருந்ததை 50%ஆகவும், அதே போல தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் அருந்ததியினர் இட பிரிவிட்டு தேர்வர்களுக்கு 40% என்று குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை வழங்கி ஆசிரியர் தேர்வு வாரியம் சமீபத்தில் அரசாணை வெளியிட்டிருந்தது. அதன்படி இந்த அரசாணையை செயல்படுத்தும் விதமாக இந்த தேர்வு முடிவுகள் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.